அது என்னன்னுங்க ஃபர்ஸ்ட் பாக்குறது. என்ன பண்றாங்கன்னே தெரிய புரியல. மாட்டேங்குது. பட் அது ம். எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியல. ம். ஒரு பக்கம் பார்த்தா எதையுமே பர்சனலா எடுத்துக்காம, எத பத்தியுமே வந்து பெருசா கேர் பண்ணிக்காம போறாங்க. ம். மென்டல் பீஸ பாதிக்காம, பெருசா எமோஷனல் பாண்டிங் இல்லாம போறது வந்து அழுகாம இருக்கலாம், புலம்பாம இருக்கலான்றதுல நல்லது பார்த்தாலும், ம். இன்னொரு சைடு அத தாண்டி லைஃப்ல வேற என்ன இருக்கு? ம். ஒரு எமோஷனல் கனெக்ட் இல்லாம, ஒரு அழகான லவ் பாண்ட் இல்லாம, ம். என்ன நீங்க பண்ண போறீங்க தெரிய மாட்டேங்குதே! அதான். அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. இப்போ இதனால கமிட்மெண்ட்ன்ற ஒரு விஷயமே இல்ல இல்லையா? இல்ல. ம். ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற விஷயமே இல்ல. நெறைய இப்போ வந்து நார்மல் ஆயிடுச்சு. இந்த லவ்ன்றது ம். என்னன்றதே தெரியல இப்போ. ஆமா. அதுக்கு வேற வேற மீனிங் வந்துருச்சு. ம். சோ அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கணுங்க. ஓகே. எஸ். அந்த ஒன் டூ ஒன் லவ் பாண்ட், கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்தா தான் ம். லைஃபே அழகா இருக்கும் திரும்பி பார்க்கும்போது. ஓகே, ஓகே. நம்ம பாட்டுக்கு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது 5 பேரு ஃப்ளர்ட் பண்ணிட்டு, 4 பேர லவ் பண்ணிட்டு இந்த மாரியே வந்திருந்தா, ஒரு காலம் அப்படியே கேவல கண்றாவி ஆயிடும். நம்மள பத்தி நம்மளுக்கு நெனச்சு பார்க்கும்போதே. இன்னைக்கு மேபி எல்லாருக்குமே அது கொஞ்சம் கேஷுவலா இருக்கு. ம்ஹ்ம். டக்குன்னு ஒரு சில இப்ப ஜெனரேஷன்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்காங்க. ம்ஹ்ம். நம்மளலாம் வந்து லூசு என்னப்பா எமோஷனல் பாண்டுலாம் பேசுது அப்படின்றாங்க. ம். பூமர்ன்னு சொல்லிடுறாங்க. ம்ஹ்ம். பட் லைஃப் அழகுன்னு நம்பலாம் அத தானே நம்ம பார்த்துருக்கோம்.